ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி வேளச்சேரிலேருந்து ராமநாதபுரம் கிளம்பி போயிட்டுருக்கேன். நம்ம கிளம்பி போயிட்டுருக்க பஸ்ஸு தான் இது. நம்ம புக் பண்ணி வச்சுருக்கோம். இப்படி பஸ் பார்த்து சூப்பராக இருக்குங்களா? என்னடா இது பஸ்ஸை காமிச்ச உடனே ஸ்ட்ரெயிட்டாக ராமேஸ்வரம் ரூட்டை காமிக்கிறான்லாம் பார்க்காதீங்க. ராமநாதபுரம் வந்து ஒரு சின்ன வேலையாக போயிருந்தோம். அந்த வேலையை முடிச்சுட்டு ஒரு சின்ன டூர் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமேஸ்வரம், தனுஷ்கோடி இது 2 ஊருக்கும் நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம். இது நம்ம ராமேஸ்வரம் போகிறதுக்கு முன்னாடி உள்ள இடம் தான். இது வந்து பாம்பன் பாலம். கடல் ஃபுல்லாக வெறும் போட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இதான் பாம்பன் பாலம். ஏன்னா இது எப்படியா இருந்தாலும் லைஃப்பில் ஒரு டைமாச்சும் போயிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு இடம் இது. எங்கே இருந்தாலும் இந்த இடம் வந்து கப்பல் போகும்போது இது வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னாங்க. நாங்கள் போகிற டைமில் கப்பலும் போல் ஒரு போட்டு கூட போகல. அதனால் ஓப்பன் ஆகிறத எங்களால் பார்க்க முடியல. அது வந்து டைமிங் தான் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அதுக்கு டைம் இல்லை. ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து ராமேஸ்வரம் போயிடலாம் அப்படி சொல்லி கிளம்பியாச்சு. ராமேஸ்வரத்துக்கு முன்னாடி ஏவுகணை நாயகன் ஐயா அப்துல் கலாம் ஐயா அவங்க நினைவிடத்துக்கு தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். முக்கால்வாசி அங்கே ராமேஸ்வரம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இறங்கிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டோம். கடல் பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ளூவாக இருக்குது. பாலம் பார்த்தீங்களா எப்படி இருக்குது? பாம்பன் பாலம் உள்ளெல்லாம் வந்து இந்த தோணி சொல்லுவாங்க இல்லையா, அது போட்டு எதுவும் இங்கே இல்லை. அந்த தோணின்னுவாங்களா அது மட்டும் தான் இருக்குது. இந்த கட்டுமரன்றாங்களா அது நாங்கள் பார்க்கவே கிடையாது. இந்த கட்டுமரன்ற ஒரு நாங்கள் சென்னையில் மட்டும் தான் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போது ஏன்னா அங்கெல்லாம் வந்து கட்டுமரத்தெல்லாம் மாற்றிட்டு நான் தோணியாக மாற்றி விட்டாங்க. எல்லாம் ஃபைபர் போட் பாருங்கள். எல்லாமே பாருங்கள் லைனாக இருக்குது பாருங்கள். எல்லாமே வந்து ஃபைபர் போட் தான். என்னையா இது வெளியில் நிற்கிறது இல்லாமல் உள்ளே ஃபுல்லாக பார்க்குற இடம் ஃபுல்லாக வந்து போட்டாக தான் இருக்குது. ஏவுகணை நாயகன் ஐயா அப்துல் கலாம் அவங்க நினைவிடத்துக்கு நம்ம வந்துட்டோம். தேசிய கொடி பெட்ரோலி வீசி பறக்குது பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குறது தான் மெயின் டோர். ஆனால் இதில் வந்து ஓப்பனே கிடையாது, சைடில் தான் போகணுமாம்மா. சரி, இவ்வளோ தூரம் வந்தாச்சு. நம்ம அவர் பேருக்கு பக்கத்தில் போய் நின்று ஒரு ஃபோட்டோ வச்சு எடுத்துடலாம். ஏன்னா உள்ள கேமரா அலோடு கிடையாது. இங்கே நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு உள்ளே போயிடலாம். ஏன்னா உள்ளே போயாச்சுன்னா கேமரா எடுத்துகிட்டு போக முடியாது நம்மளால். ஒரு ராக்கெட்டை நேரில் பார்த்த ஒரு ஃபீல் இருக்குது பாருங்கள். இங்கேருந்து நாங்கள் ஜூம் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த இடத்துக்குலாம் வந்து கேமரா எடுத்துகிட்டு போக அலோவே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது வந்து உள்ளே இருக்கிறதால. நான் உள்ளே போய் சுற்றி எல்லாமே ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வந்துட்டேன். இருந்தாலும் நம்ம சைடில் போய் பார்ப்போம். உள்ளே காமிக்க முடியாது. இருந்தாலும் நான் சைட்லேருந்து இந்த இடம் இங்கே தான் இருக்குதுன்னு சொல்கிறேன். இதை நம்ம போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா? இந்த இடம் தான் வந்து என்ட்ரன்ஸ். ஒரு கொஞ்சம் முன்னாடி போயாச்சுன்னா இங்கே ஸ்டெப்பெல்லாம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே கழட்டி விட்டு உள்ளே ரைட்டில் போக சொல்கிறாங்க. மேலே ஒரு ரவுண்டாக தெரியுது பார்த்தீங்களா, ஒரு கோபுரம் மாதிரி. அப்படியே அது கீழே தான் அப்துல் கலாம் ஐயா அவங்க அவர் அடக்கம் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் தான் பாருங்கள் உள்ளே போகிற என்ட்ரன்ஸ். நம்ம இந்த சைட்லேருந்து எதுவுமே உள்ளே பார்க்க முடியாது. இருந்தாலும் நம்ம ஒரு நப்பாசை தான். இதை பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போக வேண்டியது தான். அந்த இடம் தான் வந்து ஐயாவை அடக்கம் பண்ணியிருக்க இடம். வாங்க, இந்த பக்கம் ராக்கெட் வச்சுருக்காங்கல்ல, நம்ம அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த லாஸ்ட்லேருந்து நடந்து வந்துட்டுருக்கோம். இந்த இடம் தான் பாருங்கள். இங்கே ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே பார்த்தோம்னா ஐயாவுடைய ஒரு சிலை வச்சுருக்காங்க. அப்படியே அது பக்கத்தில் தான் நம்ம வந்து ராக்கெட்டும் அந்த வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது. நாங்கள் உள்ளே போனோடனே அவருடைய மெடல் எல்லாமே வந்து லைனாக அடிக்க வச்சுருக்காங்க. எந்தெந்த வருஷம் வாங்கினது. அப்புறம் ஒரு சேர் ஒன்று போட்டு வச்சுட்டு பக்கத்தில் அப்துல் கலாம் ஐயாவுடைய உருவப்படம் அப்படியே வச்சுருக்காங்க. அவருடைய செப்பல்ஸ், அவருடைய ஷூ, அவருடைய ட்ரெஸ்ஸு, அவருடைய முடி எப்படி இருந்தது. அந்த பொம்மை வந்து எழுந்து நின்றாச்சுன்னா அப்துல் கலாம் ஐயா என்ன ஹைட்டு இருந்தாரோ அந்த அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு பக்காவாக செஞ்சு வச்சுருக்காங்க. ஏன்னா பார்க்குறதுக்கே ஒரு நிமிஷம் யோசிக்கிற அளவுக்கு தான் வந்தது நம்மளுக்கு. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக உயிரோடு வந்தால் எப்படி இருக்குமோ அப்துல் கலாம் ஐயா அப்படி இருக்கும். அந்த அங்கே சிலை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து நேச்சுரலாகவே பண்ணியிருந்தாங்க. அங்கே போனவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நான் சொல்கிறது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ராமேஸ்வரம் கிளம்பிட்டோம். ஏன்னா பசி எடுத்துருச்சு. ராமேஸ்வரம் போனோம்னா அங்கே அழகாக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து தனுஷ்கோடி கிளம்பி போயிடலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்கோம். இதுதான் ராமேஸ்வரம் கோபுரம். நான் இங்கே வந்து ஒரு 3:30-4 மணிக்கெலாம் வந்துட்டோம். 4 மணிக்கெலாம் வந்துட்டுமே, சரி தனுஷ்கோடி போயிட்டு வந்துடலான்னு பார்த்துட்டு பஸ்ஸுக்காக 1 ஹவராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஆப்போசிட்டில் வர பஸ் தனுஷ்கோடி போயிட்டு வர பஸ்லாம் வருது. ஆனால் இங்கே ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடிக்கு ஒரு பஸ்ஸுமே கிடையாது. நாங்களும் 1 ஹவராக நின்று பார்த்துட்டு போய் 5 மணிக்கு போய் ஒருத்தங்கிட்ட கடையில் கேட்டோம், என்னங்க தனுஷ்கோடிக்கு பஸ் போகாதான்ட்டு. 4 மணியோட ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அங்கே வந்து 5:30 மணியோட அங்கே க்ளோஸ் ஆமாம். இங்கே வந்து பஸ் போகிறதுக்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஆகிடுதுன்றதால 4 மணிக்கே ஸ்டாப் பண்ணிடுவாங்களாம். ஓகே அப்படி சொல்லிட்டு அந்த ஏரியாவெல்லாம் சுற்றி பார்த்துட்டு, ஏன்னா நைட் ஆகிடுச்சு. எங்களுக்கு என்ன ஐடியானா இது மறுநாள் காலையில் தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நைட் ஆனதால் சுற்றி பார்த்துட்டு மறுநாள் காலையில் வந்து சரி
சூரிய உதயத்தை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து கடற்கரையில் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். சூரியன் எங்கே வந்தது, வெறும் வெளிச்சம் மட்டும் தான் வந்தது. காலையில் 6 மணிக்கு. ஆனால் மக்கள் அவ்வளோ மக்கள் குளிச்சுட்டு இருந்தாங்க. சரி ஓகே, நம்ம சூரிய உதயம் இன்றைக்கி எப்படியும் பார்த்தே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தோம். பார்த்தா வெளிச்சம் மட்டும் வந்துருச்சு. சூரியன் அது ஆல்ரெடி வந்துருச்சாட்டிருக்கு. நாங்கள் ஆனால் சீக்கிரம் தான் போனோம். ஆனால் சூரிய உதயம்லாம் பார்க்க முடியல. தமிழ் ஆளுங்களை விட அதிகமாக ஹிந்திக்காரங்க இருக்காங்க, தெலுங்கு ஆளுங்க இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் ஸ்ட்ரைட்டாக காசிலேருந்து அப்படியே ராமேஸ்வரம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே பாருங்கள், அவ்வளோ அப்படியே வந்து அந்த தோணி சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் கடல் ஃபுல்லாகவே இருக்குது முக்கால்வாசி. இந்த ஒரே ஒரு போட் மட்டும் தான் நம்ம மக்கள்லாம் கூட்டிகிட்டு போகிற ஒரு போட். இது ஒரு டைமுக்கு வந்து 60 பேரை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒருத்தங்களுக்கு வந்து 100 ரூபா வந்து டிக்கெட் வசூல் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம இப்போ வந்து போட்டில் போனோம்னா லேட் ஆகிடும். அதனால் வந்து ராமேஸ்வரத்துலேருந்து நம்ம இப்போ தனுஷ்கோடி கிளம்பிடலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்கோம். இன்னும் ஒரு ½ அன் ஹவரில் இங்கேருந்து கிளம்பிடலாம். டிஃபன் சாப்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து தனுஷ்கோடி தான் நெக்ஸ்ட். காலையிலேயே சூரியோதயத்தை பார்க்கணுன்ட்டு வந்து சுற்றி அலைஞ்சு திரிஞ்சது தான் மிச்சம். பாருங்கள், வெளிச்சமே வந்துருச்சு. சரி, இதுக்கு மேலே வெயிட் பண்ணால் வேலைக்கு ஆகாது. அதனால நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். பயணம் செல்லும் வழி கடலலைகளில் தாளாட்டும் கடல் காற்றும் தீவின் வனப்பும். நெக்ஸ்ட் தனுஷ்கோடி. ஓகே, நம்ம தனுஷ்கோடி கிளம்பி போயிட்டுருக்கோம். நான் கிளம்பும் போதே நம்மளுக்கு தெரியுது பாருங்கள், அவ்வளோ காற்றடிக்குது. எந்த ஒரு பெரிய மரம்லாம் எதுவுமே இல்லை. காற்றன்னா அவ்வளோ ஒரு அதிகமாக அடிச்சிட்ருக்கு. அடிக்கிறதோட மட்டும் இல்லை, மணல் வந்து பஸ்ஸில் போயிட்டுருக்கோம், கண்ணில் வந்து அடிக்கிற அளவுக்கு இருக்குது மணல். ஏன்னா டோரே ஓப்பன் பண்ணி விட்டு போக முடியல. 2 பக்கமும் தெருவோரமாக வீடு இருக்குதுலாம் நினைக்காதீங்க. இதுதான் தனுஷ்கோடி, இவ்வளோ தான் வீடு தனுஷ்கோடியில். ஏன்னா 2 பக்கமும் இருக்கிறது வந்து முக்கால்வாசி ஹோட்டல் தான். ஏன்னா வந்து போகிற மக்களுக்காக. ஏன்னா ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 20 மீட்டர்லேயே வந்து கடல் அலை வந்து இந்த இடம் மணல் மேடாக இருக்குது பார்த்தீங்களா. அதெல்லாம் காற்றுனால ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு திசையாக மாறி போயிட்டே இருக்குமா அந்த மேடு எல்லாமே. தனுஷ்கோடி ஊர் ஒன்றும் முடியல. இந்த ஊர் போயிட்டே இருந்தோடனே ஒரு பசுமையான ஒரு இடம். அது முடிஞ்சதும் வந்து ஒரு சின்ன ஒரு கோவில் இருந்தது. அந்த கோவிலை தாண்டினோடனே ஒரு சர்ச் இருந்தது. அந்த சர்ச்சு தாண்டினோடனே ஒரு பள்ளிவாசல் ஒன்று இருந்தது. இது எல்லாமே ஒரே இடத்துல அப்படியே லைனாகவே இருந்தது. இதுக்கப்புறம் தான் அது மெயின் ஊர், ஒரு சிட்டின்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் சிட்டி. இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க பாருங்கள், இதுதான் தனுஷ்கோடி மெயின் இது. எங்களுக்கு தெரியாது இதுதான் நாங்கள் லாஸ்ட் ஸ்டாப்பிங்னு சொல்லிட்டு இறங்கியிருப்போம். தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் லைட் ஹவுஸ். தனுஷ்கோடியோட லைட் ஹவுஸ் இது. பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப பழமையான கோயில். நாங்கள் வந்து நின்றோம்னா திருப்பி வந்து கஷ்டம். அதனால் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தனுஷ்கோடி அந்த எண்டு, இந்த லைட் ஹவுஸ்லேருந்து அந்த எண்டு வந்து ஒரு 5.5 கிலோமீட்டர்லேருந்து 6 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. சரி, நம்ம போயிட்டு வந்து பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா ரிட்டன் வரும்போது இந்த இடத்துல இறங்கிடலாம். ஏன்னா இப்போ இறங்கிட்டோம்னா அங்கே போயிட்டு வரத்துக்கு லேட் ஆகிடும். நாங்கள் என்ன பண்ணிவிட்டோம், காலையிலே ஆர்வக்குள்ளரில் அங்கே டிஃபன் சாப்பிடல. நம்ம போயிட்டு இங்கே சாப்பிட்றலாம் தனுஷ்கோடியில் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டோம். இங்கே காலையில் வந்தால் கரண்ட்டும் இல்லை. இந்த இடத்துல இந்த ஏரியாவில் சுத்தமாக கரண்ட்டு கிடையாது, எந்த ஒரு லைட்டுமே கிடையாதாம்மா. சின்ன வீடுங்கள்லாம் என்ன பண்ணுவாங்களாம்மா, சோலார் லைட்டு அப்படி இல்லைனா அந்த பேட்டரி மூலிமா யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த லைட்டு, அந்த மாதிரி ஐஸ் கட்டி, இந்த மீனுக்கெல்லாம் பதப்படுத்துறதுக்கு ஐஸ் கட்டி அந்த மாதிரி தான் வச்சுப்பாங்களாம்மா. போயிட்டே இருக்கும்போது நம்ம பஸ் டிரைவர் என்ன சொன்னார், அதை பாருங்க நீர்மூழ்கி கப்பல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே என்ன ஆளுங்கள்லாம் சுற்றிட்டு தான் இருந்தாங்க. இப்போ தான் இதை வந்து நின்றுருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த ரோடுக்கு சேஃப்டி எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே தான் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 2 சைடு வந்து கல்லெல்லாம் அடிச்சு போட்டு எல்லாமே நீட்டாக இருந்தது. ஆனால் எப்படி தான் அந்த மணல் மேலே வருதுன்னு தெரியல, அவ்வளோ மணல் மேலே ரோட்டில் ஃபுல்லாக பார்த்தோம்னா மணலாக தான் இருக்குது. ஒரு வழியாக நம்ம வந்து எண்டு வந்துட்டோம். தனுஷ்கோடியோட எண்டு இதுதான். தனுஷ்கோடி நாட்டின் எல்லை, இது தமிழ்நாட்டின் எல்லை. அசோக சக்கர அசோக சின்னத்தை பார்த்த உடனே எனக்கு என்னென்ன வந்துச்சுன்னா, நம்ம அசோக் பில்லரில் வந்து பெரிய தூணில் பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து சிங்கத்தலை வந்து இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் வந்து அதே சேம் தான் இருக்குது. ஆனால் அது வந்து கொஞ்சம் ஹைட்டான இடத்துல இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்குது. 2 கடலும்
சார் இடம் முறையாக வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப 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 எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ரொம்ப நாளாக வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம். ஏன்னா ஏதோ வேலைக்கு வந்து இது சம்மந்தமே இல்லை இந்த டைம் இங்கே வந்தது. 2 கடல் கலக்கிற இடம் இதுதான். ஏன்னா 1 கிலோமீட்டர் போயிட்டு வர சொல்கிறேன், 100 அடி தள்ளி வந்துக்கிறேன். கடல் கலக்கிற இடம் தெரியுதா? அங்கேருந்து வரதான் கிடக்குது. அதெல்லாம் சரியான கதை. ஓகே, கடல் தண்ணி பியூராக இருக்குது. ஏன்னா நடுக்கடலில் எப்படி ஆழம் தெரியுமோ அந்த மாதிரி ஆழமாக இருக்கிற மாதிரியே தெரியுது கடல் ஃபுல்லாகவே. என்னை பொறுத்தவரையும் இது வந்து உருவானதாக தெரியல, உருவாக்கப்பட்டதாக தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா 2 கடலும் சேர்ற இடம் இது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் லென்த்துக்கே வந்து 2 பக்கம் பெரியது தெரியுது. இந்த பக்கம் மணலாகவும், இந்த பக்கம் வந்து மணல் தர, இந்த பக்கம் தண்ணி பாருங்கள் எப்படி தெரியுதுன்ட்டு. தெரியுதுங்களா? வாங்க நாமளும் தண்ணியை 2ஆக பிரிச்சுருவோம். 2 கடலையும் பிரித்து எப்படி காமிக்கிறோம் பாருங்கள். பிரித்து வச்சா அவ்வளோதான். 2 பக்கம் தனித்தனியாக தெரியுது பார்த்தீங்களா? வேலை முடிஞ்சது. இது வந்து பள்ளம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மணல் தெரியுது. அந்த பரப்பு கடல் சேர்ற இடம். தினே சொல்ல விழுந்துடாத, இழுக்குது அந்த இடம். இரண்டு கடலும் சங்கமிக்கிற இடம் இதுதான். ஆப்போசிட் பாருங்க, நம்மளை விட பக்கா ஒரு காக்கா கூண்டு கட்டி இங்கேயே வாழ்ந்துட்டு இருக்குது, எந்த வித கவலையும் இல்லாம. டேய் போத அது ஆளா சார். நடு கடல்ல சாதாரண நடந்து போயிட்டு இருக்காங்க பாருங்க. இல்ல எவ்வளவு லாங்ல இருக்காங்கன்னு தெரியும்ல. பொருளை வச்சுதான் நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். போட்டுக்கலாமா? இவர் தான் ஊருக்கு போறாரு. அப்புறம் இந்த இடத்துல சங்கு நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க, எல்லாம் பார்ப்போம் வாங்க. தெரியல. ஓகே ஓகே, அப்படியே அப்படியே அப்படியே. இது படிகாரக்கல் மாதிரி சின்ன சின்னதாக இருக்குது. எல்லாத்துலேயுமே வந்து தலைகளாக தான் தெரியுது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தோன்னா கூட தலைகளாக தான் தெரியுது. அதில் இருக்க உருவம் எல்லாமே எல்லா கலர்லையும் இருக்குது பாருங்கள். பெரிய கல்லையும் அதே மாதிரி தெரியுது, சின்ன கல்லுங்கள்லையும் அதே மாதிரி தெரியுது. பக்கத்தில் ஒரு சிவன் லிங்கம், அதில் இந்த மாதிரி தெரியுமான்னு சொல்லி பார்த்தோம் தலைகளை. ஆனால் அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. பிளாக்ல தான் நல்லா இருக்கு சார். இதுதான் வந்து உருட்டுறது. எத்தனை ஐயோ எங்கே போச்சுன்னு தெரியல. இப்போ இது பண்டிகை குத்தி வச்சிருக்காங்க. எழுதல ரீபில் போடணும். ரீபில் இல்லை
இது எவ்வளோண்ணாங்க? 100 ரூபாய். 150 ரூபாய். பிளாக்ல உனக்குண்ணா? பிளாக்ல ஒன்று போட்டா இது முடியாது. இதுண்ணா 100 ரூபாய். அண்ணா இது என்ன மாலை? என்ன மாலை இங்கே இருக்காங்க? எங்களுக்கே தெரியாத ஒரு மாலை இதையும் போட்டு 3 நல்லா இதா? இல்லை இல்லை நான் ஊதலை, அப்புறம் ஊதிக்கலாம், லாஸ்ட்டாக ஊதிக்கலாம். லாஸ்ட்டாக ஊதலாம். ஃபுல்லாக மகள் ஃபுல்லாகிடுச்சா? ஊத முடியாது, காதெல்லாம் கேட்காது. ஓகே நல்லா இருக்கா? முடியல. அக்கா நாங்கள் வீடியோவில் அங்கே சிவனுடைய லிங்கம் இருந்தது, இங்கே சிவனே இருக்குது. இங்கே நிறைய கடை இருக்குது. எல்லாம் ஒவ்வொரு கடைன்னு நினச்சா எல்லாம் ஒரே ஃபேமிலி தான் மொத்த கடையும் போல் இருக்குது. ஒரு இடத்துலேருந்து லாஸ்ட்டாக ஒரு இடம் வர வெளியும் வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொருத்தங்களோட மிங்கிலாகி தான் இருக்காங்க. ஏன்னா கடைக்கார ஊத சொன்னோம், கடைக்கார ஊத மாட்டார். இந்த அண்ணா வந்து கேரளாவிலேருந்து வந்திருக்காராம்மா. என்ன இவருடைய நம்பர்லாம் கொடுத்துட்டு போயிடுறாரு. கேரளா வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேரளா போனால் இவங்கள கான்டாக்ட் பண்ணுவோம். கடைக்கரையெல்லாம் ஓரளவுக்கு சுற்றி பார்த்தாச்சு, வாங்க வேண்டிய திங்ஸும் வாங்கியாச்சு. இது பெரிய போர்டாக வச்சுருக்காங்க. ஓகே சரி, பஸ்ஸும் வந்துச்சு, நாங்கள் கிளம்புறோம். ஏன்னா இது வந்து கிளம்பிட்டோம்னா ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம தனுஷ்கோடி லைட் ஹவுஸ் அது மேலே ஏறி நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். வெளில போய் எடுக்க 2 பக்கம் தெரியாது பாருங்கள். ரோடெல்லாம் என்னவோ இதெல்லாம் அவ்வளோ காற்று அடிச்சிட்டு இருக்கு பாருங்கள். தண்ணி எவ்வளோ தூரம் ஏறி இருக்குது. மழைலாம் எதுவுமே கிடையாது, மணலும் ஃபுல்லாக ஏறி வந்துடுது. இதெல்லாம் வீடெல்லாம் இருந்திருக்கு, இப்படியெல்லாம் உடைச்சி பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள், இது எல்லாமே வீடாக தான் இருந்திருக்கு. எவ்வளோ பெரிய கட்டடம் பாருங்கள். என்னையா இது, வீட்டுக்கு மத்தியில் சமாதியா? பாருங்க எவ்வளோ பெரிய செவர் பாருங்க. எல்லாம் எப்படி போட்டுச்சு தும்சம் பண்ணி வச்சுக்கிறாங்க. எல்லாமே வீடாக தான் இருந்திருக்குல்லங்க. இந்த இடத்துல நான் ஹோட்டலில் சாப்பிட போகிறோம். ஹோட்டல் இதுதான் ஹோட்டல். இதோ லைட் ஹவுஸ். தினேஷ் என்ன வெறும் இட்லி சாப்பிட்டுக்கிறா? வெயிட் பண்ணு. சாம்பார் சட்னி இருக்காண்ணே? காலையில் டிஃபன் 11:30 மணிக்கு தான் சாப்பிட்றோம். மீன் கேட்டோம், உயிரோட கொண்டாந்து காமிக்கிறாங்க. ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு இதை 2 மீன் க்ளீன் பண்ணிட்டு, இது வந்து வெலை மீன், இது 2 மீன் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இது நம்ம கண்ணெதிரிலே ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி, ஏன்னா மசாலா போட்டு ஊரெல்லாம் வைக்க வேண்டாமாம்மா, ஸ்ட்ரைட்டாக மசாலா போட்டு 5 நிமிஷத்தில் வந்து வறுத்து கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி மசாலா போட்டு வறுத்து கொடுக்குறான்னு பார்ப்போம். சென்னை நல்லா பியூராக தான் வச்சுக்கிறாங்க.
சொன்ன மாதிரியே 10 நிமிஷத்தில் மசாலா போட்டு வறுத்து கொண்டாந்து தட்டிலே வச்சுட்டாங்க. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுவோம். நல்லா இல்லையா? சுடுதா? கையிலே எடுக்க முடியல, பயங்கர சூடு போல. மீன் குழம்பு ரெடியா? ரொம்ப நேரமாக ரெடி ஆச்சுன்னு தான் சொல்கிறீங்க. ஓகே, எண்ணெயாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆயிலாக இருக்குது. எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சரியான சூடாக இருக்குது. டேஸ்ட் பக்கம் வந்துருக்கேன். ஆயில் தான் அதிகமாக இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்கு. சாப்பிட்டே முடிக்க போகிறோம். ஆனால் மீன் குழம்பு இது வரலையுமே வரல. சரி, ஓகே, சாப்பிட்ட வரலையும் போதும். நாங்கள் அடுத்து லைட் ஹவுஸ் மேலே ஏற போகிறோம். வாங்க, லைட் ஹவுஸ் மேலே ஏறி இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரலையும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி இலங்கை தெரியுன்றாங்களா? தெரியுமான்னு கேட்குறேன். அதனால தெரியாது. மேலே யாராவது சொல்கிறதுக்கு ஆள் இருக்காங்களா? ஆள் இருக்காங்க. இதான் படிக்கட்டா? லிஃப்ட்டில் 5 மாடி தான் ஏறின மாதிரி தெரிஞ்சது. கேட்டால் 2 மாடிக்கு ஒரு ஃப்ளோர் தான் கணக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 5 மாடி ஏறினோடனே பாருங்கள், 10வது மாடி 11வது மாடியே சொன்னாங்க. டாப்லேயே வந்துச்சு பாருங்கள் லிஃப்ட்டு. எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்க. ஃபோனை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் தனியாக வேணும் போல. அண்டர்ஸ்கோடி தெரியினாங்க, இலங்கை தெரியினாங்க, ஒன்றும் தெரியலையே. நம்ம சாப்பிட்ட ஹோட்டல் அதை கீழே பாருங்க. இதுதான் நம்ம சாப்பிட்ட ஹோட்டல். இல்லை 10 மாடி ஹைட்லேருந்து பார்த்தாலே கார்லாம் வச்சுக்கிட்டு டப்பா சைஸில் தான் தெரியுது. தனியாக ஒரு தீவில் இருந்து ஒரு ஃபீலிங் சூப்பராக இருக்குது. 2 சைடுமே பார்க்குறதுக்கு சென்டரில் ரோடு, 2 பக்கமும் கடல். அந்த பக்கம் எண்டு முடிகிற இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக ரோடு போதான்னு கூட தெரியல, அந்த அளவுக்கு இருக்குது. எல்லாமே ஏரியா எல்லாமே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது.
அந்த சைடு வந்து ராமேஸ்வரம் சைடு. இது வந்து தனுஷ்கோடி அந்த எண்டு இருக்கு இல்லைங்களா, அசோகா சக்கரம், அசோகர் சின்னம், அந்த இடத்து வந்து 5.5 கிலோமீட்டர் இங்கேருந்து கரெக்டாக லாஸ்ட் வழியில் நம்மளால் ஜூம் பண்ண முடியுதா பார்ப்போம். பாருங்க, அதுதான் எண்டு தெரியுதுங்களா, லாஸ்ட் எண்டு அதுதான் திருக்கடல். அது சில்லர், ஆனால் அந்த அளவுக்கு பில்லர் கரெக்டாக அக்யூரேட்டாக தெரியல நம்மளுக்கு, இருந்தாலும் எண்டு அப்படின்ற அளவுக்கு தெரியுது. சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஒரு மேடம் வந்து பாருங்க, படியில ஏறி வந்துட்டாங்க மேலே, 11 மாடி கீழே தெரியுதுங்களா, ரொம்ப மெல்லிஸாக தெரியுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ராமேஸ்வரம் தனுஷ்கோடி இதோட வந்து சுற்றுலா முடிஞ்சது. அடுத்து பாம்பன் பாலம், இது இல்லாமல் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அது வந்து நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் கனெக்ட் பண்ணுறோம். இதுவரையிலையும் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றிகள் பல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.